அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A குரூப் 4 இதுக்கெலாம் நம்மளுக்கு எக்ஸாமில் யூனிட் 5 வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 5ல் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் மற்றும் எக்கனாமி, ஓகேவா, பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற டாப்பிக்கு யூனிட் 5ல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நியூ சிலபஸில். இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஷின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது எக்ஸாமில். பாலிட்டியில் கூட 15 கொஷின் தான் வருது. ஆனால் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துலேருந்து நம்மளுக்கு மொத்தம் 20 கொஷின் வந்து வருது, ஓகேவா. அப்போது நீங்கள் ரொம்ப நல்லா படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக இது இருக்குது. இதில் நீங்கள் 20ல் ஒரு 15க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே வந்து இருக்க முடியும், சரியா. அதுக்கு மேலே போடுற ஒரு ஸ்கோருமே உங்களை முன்னாடி கொண்டு போகும் நல்லா. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்பில் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் நிறைய பேருக்கு அது என்னோடய சேனல் வந்து போய் ரீச் ஆகும். அது வந்து என்னோடய ஒரு ஹெல்ப்பாக வந்து நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு ஹெல்ப்பாக நினச்சி அந்த ஹைப் பட்டன் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு காலமில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சிலபஸில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஃபஸ்ட்டு லெசன் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் தமிழ் மீடியத்தில் எங்கே படிக்கணும், இங்கிலீஷ் மீடியத்தில் எங்கே படிக்கணும் அப்படின்ற அடுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் பார்த்தோம் இல்லையா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. அதுக்கு ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதன் வளர்ச்சி மற்றும் அறிமுகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஜிடிபி க்ரோத் அண்ட் இட்ஸ் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம படிச்சுக்கணும். அடுத்து 11th இந்திய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதே மாதிரி 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும்னு ஒரு லெசன் இருக்குது. 2 லெசனுமே ரொம்ப முக்கியமான லெசன் தான். அடுத்ததாக 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீட்டு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது, ஓகேவா. 5-year பிளான் மோட்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட் பிளானிங், கமிஷன் அண்டு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இதுக்கு 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 11th புக்லேயே தமிழ்நாட்டு பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்குது, சரியா. அடுத்ததாக வருவாய் ஆதாரங்கள், சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, அதுக்கு 12th தேசிய வருவாய் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கிக்கு 12th வங்கியியல் அப்படின்னு ஒரு லெசனும், 11th இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு காமர்ஸில் ஒரு லெசன் வந்து இருக்குது 11th காமர்ஸ் புக்கில். அது ரெண்டையும் நம்ம வந்து படிச்சுக்கணும். அடுத்ததாக நிதி கொள்கை, நிதி ஆணையம், ஃபிஸ்கல் பாலிசி, ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்தது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு, ரிசோர்ஸஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கு 12th நிதி பொருளியல், ஃபிஸ்கல் எக்கானமி அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அதை வந்து பார்த்துக்கணும். அடுத்ததாக பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசிக்கு 12th பணவியல் பொருளாதாரம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து ஜிஎஸ்டிக்கு 7th ஒரு புக் இருக்குது, வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அப்படின்னு 7th ஒரு புக் இருக்குது. 11th அரசு மற்றும் வரிகள்னு ஒரு லெசன் இருக்குது. 10th அரசு மற்றும் வரிகள்னு ஒரு லெசன் இருக்குது. 11th பொருளாதாரம் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்னும், 11th காமர்ஸில் நேர்முக வரிகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இது எல்லாமே ஜிஎஸ்டி பற்றி நம்ம படிச்சுக்க வேண்டிய லெசன்ஸு. அடுத்து இந்திய பொருளாதார அமைப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம், இதுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இதுக்கு 9th தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 10th வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 12th வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இது மூணுமே நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. இந்த ஒரு டாப்பிக்கு நம்ம எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 9th தமிழ்நாட்டில் வேளாண்மை அந்த லெசனு, 10th உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அந்த லெசன், 11th பொருளாதாரம் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்னு லெசனு, 12th ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு லெசன் இருக்குது, ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் அப்படின்ட்டு. அது வந்து நம்மளுக்கு எக்கனாமியில் கவர் ஆகும். அதே மாதிரி 12th பாலிட்டியில் ஒரு புக் இருக்குது, திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும், அதுவும் எக்கனாமியில் கவர் ஆகும், ஓகேவா. வளர்ச்சி நிர்வாகம்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து கவர் ஆகும். அடுத்ததாக தொழில் வளர்ச்சி, தொழில்னு பார்க்கும்போது 8th புக்கில் பொது மற்றும் தனியார் துறை அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 10th புக்கில் தமிழ்நாடு தொழில்துறை அமைப்புகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 12th புக்கில் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இது மூணுமே நம்ம படிச்சுக்கணும். அடுத்ததாக ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, இந்த எல்லா டாப்பிக்குமே நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா ரூரல் எக்கானமி அப்படின்னு 11th ஒரு புக் இருக்குது. அதாவது
ஊரக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே 9th மேம்பாட்டு அறிவோம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்த தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. சரியா? அடுத்த டாபிக் பாருங்கள், தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் அவற்றை பிற மாநிலங்களோடையும் தேசியத்தோடையும் ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சார்பாக என்னெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் நிறைய கேட்பாங்க. அது இல்லாமல் 9th புக்கில் நான் சொன்ன மாதிரி மேம்பாட்டு அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்த தன்மை, அதை படிச்சுக்கணும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 10th புக்கில் இருக்குது, அதை படிச்சுக்கணும். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு படிச்சுக்கணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்க, நம்மளுக்கு போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் அப்படின்னு ஒரு 3 வருஷத்துக்கு டேப்லெட் காலம் போட்டு தமிழ்நாடு எப்படி இருக்குது, தமிழ்நாடு சவுத் ஸ்டேட்டோட எப்படி இருக்குது, தமிழ்நாடு இந்தியா கூட எப்படி இருக்குது, மற்ற நாடுகளோட எப்படி இருக்குது, ஒரு கம்பேரிசன் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது, தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். 10th 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. 10th தமிழகத்தில் சமூக மாற்றம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 2 லெசனும் படிச்சுக்கலாம். அடுத்தது, அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலன் திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும். இந்த டாபிக் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சமூக நீதி அப்படின்ற 11th புக்கில் இருக்க லெசன் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி மற்றும் அரசியல் சிந்தனைகள்னு 11th புக்கில் 2 லெசன் வருது. நீதி கட்சியின் ஆட்சி அப்படின்னு 2005 வேர்ல்டு புக்கில் ஒரு லெசன் இருந்திருக்கு. அந்த லெசன் உங்களுக்கு பிடிஎஃப்ல கிடச்சிது அப்படின்னா அதை வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, தமிழகத்தின் பொருளாதார போக்குகள். இதுக்கு வந்து தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள், தமிழ்நாட்டு பொருளாதாரம் 2 லெசன் வந்து படிக்கிறோம். ஒன்று வந்து 10th புக்கில் இருக்குது, தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள். 2வது தமிழ்நாட்டு பொருளாதாரம் 11th புக்கில் இருக்குது. 2த்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது, சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். இந்த லெசன் வந்து இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு 11th சமூக நீதி அப்படின்ற லெசன்லையும் 12th நீதி கட்சியின் ஆட்சி அப்படின்ற லெசன்லையும் கவர் ஆகுது. சரியா? அடுத்தது, தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைகள். இதுக்கு 8th புக்கில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 10th உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 8th ஓல்டு புக்கில் 2005 எடிஷனில் விடுதலைக்கு முன் தமிழகத்தின் கல்வி நிலை அப்படின்னு ஒரு லெசனும் விடுதலைக்கு பின்னாடி கல்வி நிலை அப்படின்ற லெசனும் இருக்குது. தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இது எல்லாமே வந்து 8th புக்கில் ஓல்டு புக்கில் இருக்குது. இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து அதை வீடியோ கிளாஸாக வந்து எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா தமிழக புவியியல் கூறுகள். சரியா? புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். இதுக்கு நம்ம தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் அப்படின்னு 10th புக்கில் ஒரு லெசன் இருக்குது, அதை வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட மாநில புவியியல் அப்படின்னு படிக்கணும். 11th புக்கில் தமிழ்நாடு பொருளாதாரம் அந்த லெசன் வந்து படிக்கணும். இதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் வர கொஷின் வந்து அட்டன் பண்ணலாம். அடுத்தது, பல்வேறு தலைப்புகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள், தமிழகத்தின் மின்னாளுகை, பொது விழிப்புணர்வு மற்றும் பொது நிர்வாகம், நலன் சார்ந்த அரசு திட்டங்கள் மற்றும் பொது விநியோக அமைப்புகளில் அவற்றின் பயன்பாடு, சிக்கல்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து படிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இதை தவிர நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டு. ஓகேவா? தமிழ்நாடோட வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். டெய்லியுமே இந்த 6 மாதமும் நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஒரு வெற்றியுமே வந்து நியூஸ் பேப்பரில் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஜிடிபியில் வந்து தமிழ்நாடு இந்த வளர்ச்சியில் இருக்குது அப்படின்னு நியூஸில் சொல்லுவாங்க. தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நியூஸில் சொல்லுவாங்க. சரியா? தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நியூஸில் அடிக்கடி சொல்லுவாங்க. அது ரிலேட்டடாக தான் கொஷினும் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கிட்டு அது கூடவே நம்ம என்ன பண்ணணும், இதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, மின்னாளுமை அப்படின்றதுலாம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் அதாவது தமிழ்நாடு மின்னாளுகை அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பொதுவாக வரும்.
அதுவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கோர்ட் இருக்குது, ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா. அந்த மாதிரி சேவை மையம் இருக்குது, அதுக்கப்புறம் அதை டான்ஜெட் கோ இருக்குது. இந்த மாதிரி அது சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா போதுமானது, ஓகேவா. இதை வச்சே நம்ம நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம். இது எல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே ஸ்டாட்டிக்காக புக்கில் படிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போது ஸ்டாட்டிக் போர்ஷனில் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். எந்த கொஷின் கேட்டாலும் விடக்கூடாது, அந்த அளவுக்கு படித்து வச்சுக்கணும். இதையும் வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கனாலே எதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது தெரியும். அப்போ அதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது, சரியா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் 6, அதாவது தமிழ்நாட்டோட பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா. நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் பாருங்கள். நம்மளுக்கு ப்ளேலிஸ்ட் இருக்குது, ஏற்கனவே போட்ட எல்லா வேர் டு ஸ்டடியும் வந்து ஒரே ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.